திமுக பக்கம் 10க்கு மேற்பட்ட கட்சிகள் ஒரு இன்டாக்டா இருக்கிறாங்க, ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸா இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த அலையன்ஸ் வீழ்த்த வேண்டிய தேவை எதிர்க்கட்சியான எடப்பாடிக்கு இருக்குல்ல. அப்ப அவர் ஒரு அணியை கட்டமைக்க வேண்டிய தேவை தானே. அந்த அணி தான் அது எந்த அடிப்படையில், கொள்கை அடிப்படையிலையா இல்லை கொள்கை அற்ற கூட்டணி? அதிமுக பாஜக அந்த கூட்டணி இயற்கையான கூட்டணின்னு அவர் சொல்றாரு. அது நீங்க எப்படி இயற்கையான கூட்டணி? அப்ப அப்படி பார்த்தா அதாவது தமிழ்நாட்டிற்கு எதிராக தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் இழைக்கக்கூடிய கட்சி பிஜேபி, தமிழ்நாட்டை புறக்கணிக்கக்கூடிய ஆட்சி ஒன்றிய ஆட்சி. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இது நான் சொல்லணுங்கிற அவசியம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இயற்கை சீற்றத்தால் தமிழ்நாடு பாதிக்கப்பட்ட பொழுது நிதி கொடுக்கல, அதே மாதிரி பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கலை, ரயில்வேயில் தமிழ்நாட்டு புறக்கணிக்கப்படுகிறது, மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதி ஒதுக்கலை, தேசிய கல்விக் கொள்கை என்கிற பேரால் கல்வி நிதி கொடுக்கல அப்படின்னு வரிசையாக இருக்குது. அப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மொழி பிரச்சனையில் சமஸ்கிருதத்துக்கு அதிக நிதி ஒதுக்கப்படுகிறது, தமிழுக்கு நிதி குறைக்கப்படுகிறது. இதெல்லாம் தமிழ்நாட்டு பிரச்சனை தானே. இப்போ ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற வஞ்சிக்கிற ஒரு கட்சியோடு தமிழக மக்களுக்கான கட்சி என்று சொல்லக்கூடிய கட்சி எப்படி கூட்டணி வைக்க முடியும்? உங்க கூட்டணி பாசா இருக்கக்கூடிய திமுக பாஜகவோட அலைன்ஸ் வச்சிருக்காங்கல்ல? வச்சிருந்தாங்க, இல்லைன்னு சொல்லலையே. இல்ல இப்ப நீங்க சொல்றீங்களா? இல்ல பாரதிய ஜனதா கட்சியோடு திமுகவும் கூட்டணி வைத்திருந்தது, அண்ணா திமுகவும் கூட்டணி வைத்திருந்தது, கலைஞர் கூட்டணி வைத்திருந்தார். கலைஞர் கூட்டணி வைத்து 5 ஆண்டு காலம் இருந்தார். இருந்துட்டு பிறகு என்ன சொன்னாரு? இது ஒரு ஆக்டோபஸ், இதோட இனி கூட்டணி இல்லைன்னு அவர் அறிவிச்சாரு. அதே போல ஜெயலலிதா அவர்களும் கூட்டணி வச்சாங்க. கூட்டணி வச்சுட்டு இனி எக்காரணத்தை கொண்டும் பிஜேபியோட சேர மாட்டேங்க 2 தலைவரும் சொல்லியிருக்கிறாங்கல்ல. கலைஞரும் சொன்னாரு, அம்மையா ஜெயலலிதாவும் சொல்லியிருக்கிறாங்க. எடப்பாடி இவரு சொன்னாரு, பாஜகவோட இனியும் நாங்கள் கூட்டணி சேர மாட்டோம் அப்படின்னு உறுதிப்பட வெளிப்படையாக தான் அறிவிச்சோம், ரகசியங்கள் கிடையாது. இப்போ கூட்டணி அப்படிங்கிறது எந்த அடிப்படையில் ஒரு குறைந்த, இப்போ நீங்கள் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றை பார்த்தீங்கன்னா 67 வச்சுங்க, 67க்கு முன்னாடியே கூட்டணியில் 52 தேதியிலேயே கூட்டணிலாம் உருவாகிருக்குது. ஐக்கிய முன்னணி ஆட்சியெல்லாம் ஐக்கிய முன்னணி வெற்றி பெற்றிருக்குது. வேண்டாம், 67 தேதியில் அண்ணா கூட்டணி அமைச்சார், கூட்டணி அமைச்சார். அதில் இருந்து தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா கூட்டணி தான், ஒவ்வொரு தேதியிலையும் கூட்டணி தான். ஏதோ ஒரு கட்சியோட அண்ணா திமுகவோட கூட்டணி, திமுகவோட கூட்டணி, மாறி மாறி கூட்டணி வந்திருக்குது. எந்த கூட்டணியும் ஓராண்டுக்கு மேலே நீடித்ததே கிடையாது. ஒரு கூட்டணி அமைஞ்சால் அந்த கூட்டணி சந்திப்பாங்க, அதிகபட்சமாக ஒரு ஓராண்டு காலம் அது நீடிக்கும். அதுக்கு மேலே அது நீடித்தது இல்லை, எனக்கு நான் அறிந்த வரையில் நீடித்தது இல்லை. ஆனால் இந்த திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணி ஏறத்தாழ 8 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்றைக்கும் நீடிக்கிறது என்று சொன்னால் என்ன பொருள்? அதுக்கு ஒரு கொள்கை அடிப்படையில் அமைந்த கூட்டணி என்கிற காரணத்தினால்தான் இது 8 ஆண்டு காலம் நீடித்து இருக்கிறது. அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் எந்த கொள்கையின் அடிப்படையில் கூட்டணி?